திருமூலர் வந்தார், இந்த மாதிரிலாம் சொல்றது காலம்லாம் அப்பெல்லாம் சிவனுடைய தாக்கம் தீவிரமா இருந்தது. மாணிக்க வாசகன் சொல்றதெல்லாம் அந்த காலத்துல என்னன்னா, மாணிக்க வாசகனுடைய அந்த செயல்லாம் என்னன்னா சிவன் அலைவரிசை தான் அங்க இருக்கும். அப்ப நக்கீரர், அருணகிரி எல்லாம் என்னன்னா சிவன் அலைவரிசை குறைவா இருக்கும், முருகனுடைய அலைவரிசை தீவிரமா. இப்ப ராமகிருஷ்ணர் நிறைய பேர் எல்லாம் சொல்றது இல்லைன்னா காளியோட அலைவரிசை தீவிரமா. அவ்வளவுதான் இதோடைய அந்தந்த காலகட்டத்தை அவங்க எப்படி உணர்த்துறாங்கன்னா, இவங்க அலைவரிசை இப்படிதான் உலகம் இயங்கும். புரியுதுங்களா? அப்ப பைபிள் வருது, இயேசு வர்றாரு அப்படின்னா அந்த அலைவரிசை இயங்குன்னு தானே இவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த அலைவரிசை வந்தா என்னன்னா, தானா நீ வந்து ஜெபம் பண்ணுவ. புரியுதா? உன்னை யாரும் மாத்தலாம் வேண்டாம். ஏதோ ஒரு இன்சிடென்ட் கார்ல அப்படி போயிட்டு இருப்ப, எங்கேயோ ஒரு கர்த்தரை பார்த்து உன்னை பிடிச்சி போயிடும். அதெல்லாம் யாரும் சொல்லலாம் வேண்டியதில்லை. உனக்கு ஒரு 2-3 இன்சிடென்ட் குட்டி குட்டியா நடந்துடும். கர்த்தர் எனக்கு ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு, நீ கர்த்தரோட பக்தராகவே மாறி போயிடுவான். அதே மாதிரி தான் அந்த சிவன், அதே மாதிரி தான் ஒரு விஷயம். வடலூர் அதே தான். அந்த ஜோதியா வெட்ட வெளியா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகும், அந்த அலைவரிசை பரவும், அந்த செயல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். புரியுதுங்களா? அப்ப அந்த ரேடியேஷனோட தொடர்ச்சி தான் நம்மளும். இதெல்லாம் வந்து மாணவர்கள்ட்ட எப்படி போய் கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? இந்தியாவில் வந்து ஒரு 60-70 ஞானிகள்னு லிஸ்ட்டில் புத்தக ஷாப்புக்கு போனீங்கன்னா இருக்கும். நான்லாம் போனேன்னா அந்த ஞானி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேரை தேடுறதே கஷ்டம். நீங்கள் வச்சுருப்பீங்க ஞானிகள்னு உங்கள் வீட்டில் அடிக்கி ஒரு 75 புக்கு 100 புக்கு. நான்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிருவேன். அதில் 1 தேர்தா 2 தேர்தானே தெரியாது. ஆனால் அதெல்லாம் இந்த உலகத்தில் இந்த ஊரில் வந்து ஞானிகள் லிஸ்ட்டில் இருக்குது. அதை தான் நீங்கள் படிச்சுட்டு தியானம் கற்றுக்கிட்டு அவங்க போட்டோவை ஸ்டேட்டஸாக வச்சுக்கிட்டு அவங்க போட்டோவை வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்கிறீங்க. ஒரு தற்காலிகத்துக்கு ஒரு பிரான்ச் உருவாகுங்க. அவன் எப்படிங்க கடவுளாவான்? புரியுதா? இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு கேப்பில் ஒரு இடத்துக்குள்ளே சமாதிக்குள்ளே போகிறேன். திடீர்னு உன்னை கூப்பிட்டு புளிச்சட்டை போட்ட சுடிதாரே வா, எனக்காக நீ ஒரு 2 வருஷம் அங்கே பணி செய்ய அப்படின்னு சொல்லி உன்ட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிடுறேன். உடனே நீ வந்து பெரிய யோகியே கடவுள்னு உன்னை சித்தாந்தத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? உனக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்தேன், அவ்வளோதான் விஷயம். இப்போ வடலூரில் இருக்கிறவரே டெம்பரரியாக சில பேருக்கு சில போஸ்டிங்கை போட்டு கொடுத்துருக்காரு. இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தல்ல, உனக்குள்ளே நான் உள்ளே வந்து போடுறேன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உனக்கான தாக்கத்தெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன், நீ சில விஷயங்கள்லாம் பண்ணி இந்த காலகட்டத்தை இந்த கேப்பை வந்து நீ ஃபுல் பண்ணு, நான் வர முடியாது, கொஞ்சம் நீ கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருந்து ஒரு ரேடியேஷனை செலுத்தி விட்டுட்டு போயிடுறாரு. உடனே அந்த தாக்கம் கொஞ்சம் அந்த அலைவரிசை வந்து தீவிரமாகுது. உடனே அவர் ஆயிடுவாரா? சொல்லுங்க. வடலூர்ல இருக்கிறவரெல்லாம் அவரெல்லாம் மங்காதவர்னு பேர் அவருக்கு. அது மங்காது, அது மங்காத ஒளி. புரியுதா? மங்காத ஒளி கிட்ட தான் சங்கே முழங்குன்னு சொல்ல முடியும். சங்கு அங்க முழங்க வேண்டியதில்லை, மங்காத ஒளி கிட்ட தானா சங்கு ஒலிக்கும். ஏன்னா உயிர் விழித்தா அங்க இசை கேட்கும். உயிர் விழித்தவனிடம் சிவன் பேசுவான். இதுதான் அதோடைய உண்மை நிலை, உண்மை செயல். அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்படி ஏகப்பட்ட ஞானிகள்ங்கிற பேரில் லிஸ்ட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்துலேயும் போனோம்னா என்ன ஆகும்? சில பேரோட கரும வினைகளில் பாவ வினைகளில் ஒரு எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் சைக்கிள் கற்றுக்கும் போது ஒரு சைக்கிள் வாடகைக்கு எடுத்துகிட்டு போகும்போது பஞ்சர் ஆயிரும். அது தள்ளிக்கிட்டே வருவான். 1 மணி நேரம் வந்து சைக்கிள் வாடகைக்கு எடுத்துருப்பான், 1/2 மணி நேரம் தான் ஓட்டியிருப்பான், 1/2 மணி நேரம் தள்ளிக்கிட்டு வர்ற வேலை. அதை பிரித்தா அந்த டீப்போட மகிமை வந்து அப்போ தான் தெரியும். அவன் 17வது பஞ்சர் போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு 16-17 பஞ்சர்கள் குரு மூலியமாக தீட்சைங்கிற அந்த சொல்யூஷனை வச்சு உங்களுக்கு ஒட்டப்பட்டு உங்களை பஞ்சராக்கி ஒட்டப்படணும்னு உங்கள் தலையில் எழுதியிருக்கு. அதனால இந்த வேலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு அலையிறீங்க.
பார்த்துருக்கீங்க. அப்போ ஒரு நாள் என்ன சொல்லுவான், பஞ்சரே ஆகாத ஒரு டீப் வந்துருச்சுடாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் வரும். அப்போ அவன் சொல்லுவான், நீ பஞ்சர்லாம் ஒட்டாத, அங்கே போகாத அப்படிம்பான். அதை தாண்டி சில ஆன்மாக்களை அவன் தடுத்து ஆட்கொண்டுருவான். சில ஆன்மாக்கள் அங்கே போய் கடைசி காலகட்டத்தில் துன்பப்பட்டுக்கிட்டு லோல் போட்டுக்கிட்டு அப்புறம் வரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த அலைவரிசை என்ன பண்ணுன்னா, அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் உள்ளவனை அந்த மாதிரி ஆட்கள் ஆப்போசிட்டில் இல்லாமல் ஆக்கி விட்டுரும். புரியுதா? ஆமாம், இதுதான் விஷயம். இப்போ சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமன் வரும்போது போர் செஞ்சான். ராமன் போய் ராவணன்லாம் சண்டை போடல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ராமன் காலத்தில் இதே மாதிரி மாயை தலை தூக்கி ஆடுனுச்சு. சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு, சிவன் போட்டாவை வச்சுக்கிட்டு நான் தான் கடவுள்னு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அவங்க எல்லாத்தையும் வீழ்த்தி சமன் பண்ணுறதுக்காக ராமன் தோன்றினான். ராமன் தோன்றுனாதான் சமன் பண்ண முடியும். இல்லைன்னா வச்சிங்களேன், நானே கடவுள்னு நிறைய பேர் மனிதர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் ராமன் தோண்டி போர் செஞ்சான். ஆணவம், மாயை, கண்மம், இந்த மாதிரி இது எல்லாத்தையும், மனிதனுடைய அகந்தை, எல்லா செயலையும் போக்கணும். என்ன செஞ்சான், என்ன சொன்னான்? ராவணன் ஒரு தீர்க்கமான சிவன் பக்தன். ஆனால் யாரிடம் இருந்து போர் செய்கிறான்? ராமன் என்ற பெயர் கொண்ட சிவனிடம் தான் போர் செய்கிறான். அவன் வணங்குற சிவலிங்கமாக இருக்கக்கூடிய கடவுளை எதிர்த்து போர் செய்கிறான். எதிரில் சிவன் இருக்குன்னு அவனுக்கே தெரியலன்னா அவன் பெற்றிருக்க ஞானம் பெறல. அவன் ஞானம் மாதிரி ஒரு செயலை பெற்றிருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஞானம் எல்லாம் பெறல, ஞானம் மாதிரி ஒரு தைலத்தை பெற்று தடவி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இதுதான் விஷயம். அப்போ ஞானம் மாதிரி ஒன்று பெற்றிருந்தீங்கன்னா அங்கே எதிரில் இருக்கிறது உங்களுக்கு அந்த குரு எப்படி தெரிவார்னா சிவன் மாதிரியே தெரிவார். ஆனால் ஞானத்தை பெற்றிருந்தீங்கன்னா அவன் பிச்சைக்காரன் மாதிரி இருந்தாலும் அவனுடைய ஒரிஜினாலிட்டி உனக்கு தெரியும், அதோடைய உண்மைத்தன்மை உனக்கு தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணார்? அந்த எதிரில் இருக்கிறவனை, ராஜா 6 வேளை சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறிய, அந்த சிவலிங்கமாக இருக்கிற நான் தான் ராமனாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பணி செய்கிறார். அப்போ என்ன பணி செய்கிறாரு? குண்டலினி சக்தியை செயல்படுத்த வைத்தாதான் இந்த உலகத்தை என்ன பண்ண முடியும்? ஞானம் என்ற நல்ல அலைவரிசையிலையும் அரக்கர்களை இழிக்க முடியும். இப்போ நம்ம நாட்டில், எல்லா நாட்டில் என்ன பண்ணுறாங்க? நாட்டை பாதுகாக்க வெடிகுண்டு வச்சுருக்காங்கல்ல. யோகிகளுடைய, ஞானிகளுடைய வெடிகுண்டுங்கிறது குண்டலினி சக்தி. புரியுதுங்களா? அவங்க கண்டுபிடிச்ச வெடிகுண்டு வந்து இதுதான். இப்போ உலகத்தை ஞான போர் வைக்கணும். அந்த ஆயுதம் என்னடா? பிரம்மாஸ்திரம் என்னடா? குண்டலினி. அதை இடுப்புலேருந்து எழுப்பி ஒரு உருவகமாக வெளியில் கொண்டாண்டாங்க. அந்த உருவம் தான் ஆஞ்சநேயன். அப்போ குண்டலினி சக்தி என்ன சொல்கிறாங்க? சிரஞ்சீவி தன்மை, அவன் அழியாதவன் சொல்கிறாங்கல்ல. அப்போ ஆஞ்சநேயர் அம்மா என்ன சொன்னாங்க? ஆஞ்சநேயர் என்ன சொன்னாங்க? உன் அருமை உனக்கே தெரியல மகனே, நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன், நீ வந்து பயங்கர பலசாலி அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, குண்டலினி சக்தி தான் எல்லாத்துக்குரியது. பெரிய பவரே அவன் தான். புரியுதா? அப்போ அப்படியாப்பட்ட சக்தி கொண்டவன் யாருன்னா ஆஞ்சநேயன். அப்போ ஆஞ்சநேயன்கிற உருவகம் எதை படுத்துறாங்கன்னா குண்டலினி சக்தியே அதுதான். இப்போ என்ன பண்ணாங்க? வாலில் தீய வச்சுக்கிட்டு இலங்கை முழுக்க தீ வச்சாங்க. புரியுதுங்களா? குரங்குக்கு வால் எங்க இருக்கு? இடுப்புல தானே இருக்கு. அப்ப எங்க குண்டலினியோடைய வீடு எங்க இருக்கு? இடுப்பு தான். தலை இந்த பெடரியில் இருக்கிறது குண்டலினி கிடையாது. குண்டலினியோட சக்தி தான் இங்க தலைக்கு வரும். அதோட சொந்த வீடு எது? சுக்கிரனுக்கு ஒரு வீடும்பாங்கல்ல, கட்டத்தை போட்டுக்கிட்டு 9ஆம் நம்பர் வீடுல இங்கே தாங்க இருப்பாரு சுக்கிரன். இந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து குருவோட வீடு, இது வந்து புதனோட வீடு, இது செவ்வாயோட வீடும்பாங்கல்ல. அந்த மாதிரி குண்டலினி சக்தியோட வீடுங்கிறது இடுப்பு. அவருடைய பாதை எது? ராமர் பாதம், ராமர் பாதைன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் முதுகு தண்டுவடம். ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு ராமர் போகிறதுக்காக ஒரு பாதை போட்டான்னு சொன்னோன்னே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு
எந்த கல்லை தூக்கிடா, எந்த குரங்கடா போட்டுன்னு சொன்னாங்கல்ல, உன் முதுகு தண்டு வடம் தாண்டா அது. நீ போய் கடலுக்குள்ள போய் அதை போய் தேடிக்கிட்டு இருந்தேன்னா எங்க உனக்குள்ள இருக்கிறதே உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணாங்க? அது குண்டலினி சக்தி என்ன பண்ணுச்சு? ராமா நீ வா அப்படிங்கிறது அந்த முதுகு தண்டு வடத்துக்குள்ள பாதையா மாறிடுச்சு. பாதையா மாறினா என்ன பண்ணும்? நடந்து போலாம்ல. நடந்து மேலே குண்டலி சக்தி வெளியில் வந்துருச்சு. என்ன பண்ணுது? அது ராமனை நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகுது. இல்லைன்னா நீங்களே வராதிங்க, நானே போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதை. புரியுதா? இதுதான் அதோடைய உண்மை தத்துவம், உண்மை செயல். இப்போ ராமன் எதுக்கு தோண்டுனா? ராமனுக்கு வேலை வெட்டி இல்லையா? சீதா ஒரு அழகான பெண்ணு, அவளை இவன் கடத்திட்டு போயிடுவான். என்ன சினிமா படமாக எடுக்கிறாங்க சொல்லுங்க? நம்ம ஊரில் உட்காந்து வயலின் வாச்சிட்டு கிடக்கிறாங்க. ராமன் கம்பன் காலத்திலிருந்து தோன்றி ராமன் வந்தான், வால்மீகி தோன்றினான், திருடன்னு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தா எவன்டா வந்து மாறுவான்? கதையை கேட்டு பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இதை எத்தனை காலத்துக்கு தான் இந்த கதையை போட்டு தேய்ச்சிக்கிட்டே கிடப்பாங்க. அதுக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவம் இருக்குல்ல, ராமன் எதற்கு தோன்றனா? அகந்தை மாயை வேரோடி நிற்கிது. மாயை கடவுள்ட்டான் உலகத்தில். அதை அழிக்கணும்னா குண்டலினி சக்தியோட ஒருத்தன் வரணும், செயல்பாட்டுக்குள்ளே இருந்தால் தான் அழிக்க முடியும். குண்டலினி சக்தியை முழுசாக கண்டவன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. புரியுதா? குண்டலினி சக்தியை எழுப்பியவன் இருப்பான், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேக்கானவன் இருப்பான். அதை முழுசாக வேலை செஞ்சவன் எவன் இருக்கான்? பிரம்மாஸ்திரம்னு தான் அது. அதை கையாளணும்னா என்னன்னா அந்த சக்தி மாதிரியே இன்னொருத்தன் இருந்தால் தான் கையாள முடியும். அதை கையாளக்கூடியவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் ராமன், அவங்க தான் கிருஷ்ணன், அவங்க தான் சிவன். விழிச்சாவே அது விழிச்சாவே பல நகரத்துக்கு சோறு போட்டுடலாம். விழிச்சா அது கொஞ்சம் அசைஞ்சா வேற மாதிரி மாறிடும். அது கொஞ்சம் கிளம்புனா அது வேற ஒரு வடிவத்துக்குள்ளே போயிடும். அது நின்றுச்சுன்னா நீ என்ன பண்ணலாம்? இந்தியா மாதிரி ஒரு 2 நாட்டையே உருவாக்கிடலாம். அது வெளியில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நீ பார்த்துக்க அதோட செயல்பாடு எப்படின்னா. அதை இயக்கிற வித்தைகள் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நம்ம ஆளுங்க போர் வீரர்கள் இயக்கிடுவாங்க. குண்டலினி சக்தியெல்லாம் இயக்க முடியாது. புரியுங்களா? அதை இயக்கக்கூடிய வல்லமை அந்த தான் இருக்கு. அப்போ ராமன் தோன்றி அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. இதோட ராமாயணம் முடிஞ்சிச்சு. ராமாயணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இதான். அடுத்தது கிருஷ்ணர் தோன்றாரு. அவர் என்ன பண்றாரு? போர். அவர் என்ன பண்றாரு? அவர் என்ன போர் செய்யறாரு? அவர் என்ன சொல்றாரு? ராமன் புரிஞ்சுக்கணும், ராமன் நேரடியாக மாயை இருக்கு, அதை நான் அழிக்கிறேங்கிறார். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நான் போர் பண்றேன், இந்த போரோடைய சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டுக்கங்க. நீ இன்னமும் இப்படிதான் வாழ போற. மாயை ராமன் அழிச்சிட்டான், நான் மாயை அழிக்கல, மாயை இருக்குங்கிறத உணர்த்துறதுக்கு நான் போர் செஞ்சு உனக்கு காட்டுறேன். இனி மாயையோட தான் நீ வாழ போற. புரியுதா? 3வது குருவை மாத்திருக்கல்ல, அதுதான் கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு. குரு மாதிரியே கடவுள் மாதிரியே நான் தான் உனக்கு கடவுள், நான் தான் குருன்ட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த உலகம் இயங்குங்கிறது தான் கீதை. அப்போ கிருஷ்ணரோட தோன்றம் என்னன்னா, இந்த உலகம் எல்லாமே போலியாக இருக்கும், எல்லாமே பகட்டாக இருக்கும், எல்லாமே மாயையாக இருக்கும். நீ கற்பனையே கடவுள்னு கும்பிட்டு அதுலேயே வாழ்ந்துட்டு செத்தும் போயிடுவ, கண்டே பிடிக்க முடியாமல் செத்து போயிடுவ. கடைசி வரைக்கும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத போலியான குருவுக்கு கோவிலே கட்டி வச்சுட்டு அதை நீ வாழ்ந்துட்டு நீயே செத்து போயிட்டு என்ன பண்ணுவ? அடுத்த தலைமுறையில் இருக்கிற உன் பிள்ளைங்கள்ட்டையும் அதை கொடுத்துட்டு போயிடுவ. அந்த மாதிரி தான் நடக்குங்கிறத கீதை காட்டுனுச்சு. அதை தான் கிருஷ்ணர் சொன்னது. அப்புறம் எங்களை என்ன சொல்லிட்டாரு? நான் வரமாட்டேன்ட்டாரு. நான் வரமாட்டேன்னா என்னுடைய அலைவரிசை இருக்காது.
முடிஞ்சுச்சா? அப்போ மகாவதர் பாபா என்ன சொன்னார்? கீதைக்கு அப்புறம் அந்த கலையே அழிஞ்சு போச்சுன்னாரா? அப்போ என்ன, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? அறிவு உள்ள மூளை உள்ள இந்த உலகத்தில் எவனாவது இருந்தான்னா ஏறத்தாழ கீதையோடைய தியானமே முடிஞ்சு போச்சு, தியானமே செத்து போச்சு. அதுக்கப்புறம் தியானம் கொடுக்க முடியாது. இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொடுக்கறதுக்கு இப்போ தான் நான் ரெடி பண்ணி லாகிரியை விட்டுருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதை புரியணும்ல. அது பிறகு இல்லாமல் ஊர் உலகத்தில் இருக்கிறலாம் தியானம்னா எப்படி வரும்? ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ ஏன் பெரிய தியானத்துக்காக வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்கலை? அந்த காலத்தில் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது. தியானத்தை பற்றி சில செயல்பாடுகளை பேசலாம், சில செயல்பாடுகளை செய்யலாம். விவேகானந்தருடைய செயலில் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே சமாதிக்கு போயிடுவாராம். ஓடி போயிடுவாங்களாம். இங்கே நான் உட்காந்துருக்கீங்க, ஓடி போயிடுவாங்களாம். சமாதிக்கு போயிடுறது. கீதையை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சமாதிக்கு போயிடுறது. காதில் வந்து கத்தி அப்புறம் அவரை கொண்டாடுறது விழிப்புக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம இப்போ வகுப்பில் உட்காந்து இருக்கும்போது சமாதிக்கு போயிட்டோம் வச்சுங்களேன், எனக்கு மட்டும்தான் இன்பம், எதிரில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் தான் ராமகிருஷ்ணரே பல நாள் விவேகானந்தர்கிட்ட சொன்னார், சமாதியெல்லாம் நீ நினைக்கக்கூடாது, அது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ போகக்கூடாது, நீ அமைதியாக இரு, உன்னோட இன்பத்தை மட்டும் நீ பார்க்காத, உலக இன்பத்தை பாரு, உலக நன்மையை பாரு. நம்ம அப்படி போனால் பணி செய்ய முடியாது. நீ பெரும் வேலைக்காக வந்திருக்கிற அப்படிங்கிறது அதுதான். நமக்கே அதுதான் சில இடங்கள்ல. இப்போ எவ்வளோ வேலைகள் பார்க்கும்போது இவ்வளோதான் பேசணும். நீங்கள் கேட்பீங்கிறது கிடையாது. இதை பேசுனாதான் இந்த வான்வெளியில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் அள்ளி போட முடியும். நீங்கள் திருந்துவீங்கிறதுக்காக நான் பேசலை. சேனலில் உட்காந்து நிறைய குப்பைகளை எரிக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதான் அதோடைய ரகசியம். அப்போ இந்த வான்வெளியில் என்ன பண்ணுதுன்னா, வெளிப்படையாக இந்த பிரபஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுது, அந்த இறை ஆற்றலை பரப்புது, இறை சக்தியை பரப்புது. அவ்வளோதான் அதோடைய ரகசியம். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, ஏதோ நம்ம வந்து ஏதோ பயங்கரமான அக்குமாருக்கு தங்கம் குத்தி எங்கே 2-3 ஷீல்டெல்லாம் பிரபஞ்சம் கொடுத்துருக்குமா இருக்கு, இவர் தான் உண்மையான குரு, அந்த மாதிரிலாம் சில பேருக்கு தோணலாம், சில பேர் வாதிகிட நினைக்கலாம். அதுக்கெல்லாம் என்னன்னா, காலமும் நேரமும் பொன் போன்றது, பொன்னானது, அதுவே உனக்கு பதில் சொல்லிடும். நான் பதில் சொல்ல வேண்டாம். நான் பதில் சொன்னால் அதுக்கும் கால விரயம்தான். நான் சரியா தவறா அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லிடும் உனக்கு. புரியுதா? அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ தியானங்கள் எல்லா இடங்கள்லையும் நம்ம சில விஷயத்த கருத்துக்களை அதை சொல்கிறது அப்படி தான் சொல்கிறோம். அதே மாதிரி நிறைய இடங்களில் நிறைய செயலில் தியானத்தை எல்லாம் பல்வேறுபட்ட முறைகளில் அப்படி இப்படிலாம் தியானம்லாம் எடுக்க முடியாது. தியானத்துக்குன்னு சில வரையறை இருக்கு, சில கோட்பாடுகள் இருக்கு, சில விதிமுறைகள் இருக்கு. அதுபடி தான் பண்ண முடியும்.